அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என்ன பல்லர் தான் பாண்டியர் என்ன பாண்டியர்? டேய், வரலாற படிங்கடா. நீ இங்கு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் ராஜா சத்தியம். நாம் தமிழர் கட்சி தலைவர், தமிழ் தேசிய போராளி, மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பல்லர்கள்தான் பாண்டியர்கள் என்று கூறுவது இங்கு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் பிறந்த சாதிதான் பாண்டியர்கள், மற்ற சாதியினர் பாண்டியராக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு ஒரு பின்பத்தை உருவாக்கியுள்ளார்கள். மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோதும் பல்லர்கள் மட்டுமே பாண்டியர்கள் என்று சொல்லவில்லை. சீமான் அவர்கள் சொல்லுவதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒரு சில அறிவாளிகள் எங்கள் சாதியை சீமான் பாண்டியர் சாதி என்று சொல்லவில்லை என்று பேசுகிறார்கள். சீமான் அவர்கள் கூறுவது பல்லர்கள்தான் பாண்டியர்கள், இங்கே உள்ள அனைவரும், அதாவது அனைத்து சாதியினரும் பல்லர்கள்தான். பல்லர்களிடமிருந்துதான் அனைத்து சாதியினரும் தோன்றினர். குறவனாக இருந்த மனிதன் இடையனாக மாறுகிறான். இடையனாக இருந்த மனிதன் பள்ளமான நிலத்திற்கு வந்து பள்ளத்தில் விவசாயம் செய்கிறான். பள்ளமான நிலத்தில் விவசாயம் செய்வதினால் அவனுக்கு பெயர் பள்ளன். பல்லர்களிடம் இருந்துதான் மனித நாகரிகம் தோன்றியது, அரசு உருவாகியது. நாகரிகம் உருவாகும் போது தொழில்கள் பல உருவாகின. அந்த தொழில்கள் அடிப்படையில் சாதி பெயர்கள் வைத்து பல்லர்கள் தங்களை அடையாளம் படுத்தி கொண்டார்கள். ஆகையால் அனைவரும் பல்லர்கள்தான் என்று சீமான் அண்ணன் மட்டும் இல்லை, வரலாறு படித்த அனைவரும் சொல்லுவதும் இதுதான். உலகம் முழுவதுமே குறவர்களாக இருந்து இடையர்களாக மாறி பல்லர்களாக ஆனவர்கள்தான் எல்லா மனிதர்களும். உங்க மூதாதை இந்த மூணுல ஒருத்தங்க அங்க இருந்தா வர்றது. சீமான் பல்லர்களே பாண்டியர் என்று சொல்லிட்டார் என்று கதரும் நபர்களுக்கு சீமான் மட்டுமல்ல, தமிழ் வரலாறு ஆய்வாளர் மற்றும் தமிழ் மொழி ஆய்வாளர்கள் அனைவரும் பல்லர்களே பாண்டியர் என்றும் பல்லர்களிடம் இருந்துதான் அனைத்து சாதியினரும் தோன்றினார்கள் என்றும் கூறுவார்கள். அதுதான் தமிழர் வரலாறு. இந்த அடிப்படை வரலாறு கூட தெரியாமல் சீமான் அவர்கள் பல்லர்களே பாண்டியர் என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு தலைவரின் குரு பூஜை நிகழ்ச்சிக்கு சீமான் வரக்கூடாது என்று சிலர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. சீமான் அவர்கள் ஒருபோதும் தமிழ் சாதியினரே தவறாக பேசியது கிடையாது. பிறந்த சாதி மேல் பற்று இருக்கத்தான் வேண்டும், அதே நேரத்தில் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் பல்லர் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பல்லர், நான் பாண்டியர் வழி வந்தவன். ஆனால் பல்லரான நான் இடையர் குலத்தில் இருந்து வந்தவன். இங்கே உள்ள அனைவரும் இடையர்கள்தான், இதே நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் மாதிரி நான் பிறந்த சாதிதான் எல்லாம் என்று பேச மாட்டேன். நாம் அனைவரும் இடையர்கள். இடையர்களாகிய நாம் அனைவரும் குறவர்களிடம் இருந்து வந்தவர்கள். நாம் அனைவரும் குறவர்கள்தான். இதேதான் இலக்கியங்கள் கூறுகின்றன. இலக்கியம் கூறுவதை தான் சீமான் அவர்கள் உட்பட அனைத்து தமிழர் வரலாற்று புரிதல் கொண்டவர் கூறுவது. சீமான் அவர்கள் உட்பட தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவது தவறு என்றால் நீங்கள் தாராளமாக வழக்கு தொடருங்கள். பல்லர்கள் பாண்டியர் இல்லை என்று வழக்கு தொடர்ந்து நிரூபித்து காட்டுங்கள். அப்படி நீங்கள் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றுவிட்டால் பல்லர்களாகிய பாண்டியர் வம்சத்தை சார்ந்த நாங்கள் முதல் மரியாதைகள் பெறும்போதும், அனைத்து கோவில்களிலும் தேர் திருவிழா போதும், எங்கள் ஊர்களில் நடைபெறும் திருவிழாக்களின் போதும் நாங்கள் எங்களின் அடையாளமான மீன் கொடியை பயன்படுத்த மாட்டோம். பல்லர்தான் பாண்டியர்கள். பாண்டியர்களாகிய பல்லர்களிடமிருந்துதான் அனைவரும் தோன்றினோம். இந்த அடிப்படை புரிதல் எப்போது வருகிறதோ அப்போதுதான் தமிழ் தேசியம் உருவாகும். அப்போதுதான் தமிழர் ஆட்சி அமையும். அனைத்து தமிழ் சாதிகளும் ஒற்றுமையாக இருப்போம். தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க பாண்டியர் குலம்.